வெறும் 24 நிமிடங்கள் இருந்தாலே போதும். நாம நினைச்ச காரியம் எதுவா இருந்தாலும் அது நியாயமான வேண்டுதலா இருந்தா நிச்சயமா நிறைவேறும். தேவ ரகசியம்னே சொல்லலாம். இந்த தேவ ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 3ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாள்ல ரொம்ப அதிசக்தி வாய்ந்த 24 நிமிடங்கள் நமக்கு வருது. இந்த 24 நிமிடங்கள் தேவ ரகசியம். இந்த தேவ ரகசியம் என்னங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த 24 நிமிடங்கள்ல நாம நினைச்ச காரியம் நிறைவேறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த அதே சமயம் செலவே இல்லாத பரிகாரத்தையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல நான் உங்களுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறையை பத்தி தான் சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்க உங்க வீட்டுல இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்தாலும் சரி, நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகள் கிடையாது. சரி, அந்த தேவ ரகசியம் என்னங்கறத இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். மொத்தமா 27 நட்சத்திரங்கள் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 28வதா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதுதான் அபிஜித் நட்சத்திரம். இது மறைஞ்சு போன நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை பத்தி ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த காலத்துல எல்லாம் இந்த அபிஜித் நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரமா இருந்தது. இப்ப ஏன் அந்த நட்சத்திரம் இல்லைங்கிறத பத்தியும் இந்த நட்சத்திரத்துல அப்படி என்னதான் சிறப்பு இருக்குங்கிறத பத்தியும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த அபிஜித் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவுல வரக்கூடிய சூட்சமமான நட்சத்திரம்னே சொல்லலாம். மகாபாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடி சகுனி சகாதேவன் கிட்ட போய் எந்த நேரத்துல போற தொடங்கினா நமக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஜோதிடத்துல வல்லுனரான சகாதேவன் உண்மைய மறைக்காம அவங்க வெற்றி பெறக்கூடிய வகையில இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாளை தான் குறிச்சு கொடுத்திருக்கிறாரு. இத பார்த்த கிருஷ்ணர் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல கௌரவர்கள் போற ஆரம்பிச்சாங்கன்னா நிச்சயமா அது அவங்களுக்கு வெற்றியாத்தான் முடியும். அதனால வானத்துல இருந்த இந்த அபிஜித் நட்சத்திரத்தை அவரோட மயில் இறகுல மறைச்சு வச்சுக்கிட்டாரு. அதனாலதான் இந்த போர்ல கௌரவர்கள் தோற்று போனாங்க. இப்ப நான் சொன்ன விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இந்த நட்சத்திரத்தோட சிறப்பு என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல நம்ம எந்த வேலையை தொடங்கினாலும் அந்த வேலை நிச்சயமா நமக்கு வெற்றி பெறும். பாரத போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேவர்கள் கிருஷ்ணர் கிட்ட வந்து அபிஜித் நட்சத்திரத்தை அதே இடத்துல வைக்க சொல்லி வேண்டுதல் வச்சாங்க. இருந்தாலும் கலியுகத்துல மனுஷங்க எல்லாமே இந்த அபிஜித் நட்சத்திரத்தை தவறா பயன்படுத்துவாங்கங்கிற காரணத்துக்காக கிருஷ்ணர் இன்னமுமே அவரோட மயில் இறகுக்கு பின்னாடி இந்த அபிஜித் நட்சத்திரத்தை மறைச்சு வச்சிருக்கிறாரு. தேவர்கள் ரொம்ப கேட்டுக்கிட்டனால கிருஷ்ணர் டெய்லியும் நமக்கு இந்த அபிஜித் முகூர்த்தத்தை கொடுத்திருக்கிறாரு. அதாவது டெய்லியும் நமக்கு எப்படி பிரம்ம முகூர்த்தம் வருதோ அதே மாதிரி இந்த அபிஜித் முகூர்த்தமும் நமக்கு டெய்லியும் வரும். காலையில 11 மணி 45 நிமிடங்கள்ல இருந்து 12 மணி 15 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நமக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். இப்போ நாம இந்த பதிவுல அபிஜித் முகூர்த்தத்தை பத்தி பேச போறது கிடையாது. ஒவ்வொரு மாசத்திலையும் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த அபிஜித் நட்சத்திரம் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அதாவது உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவுல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய வேண்டுதல்களுக்கு நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். இத நான் வெறும் வார்த்தையா உங்களுக்கு சொல்லல, அனுபவ உண்மையினே சொல்லலாம். அதே மாதிரி நம்ம சேனல்லையும் ஆரம்பிச்ச புதுசுல இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பத்தியும் அபிஜித் நட்சத்திரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் தனித்தனி பதிவுகள் கொடுத்திருக்கேன். அந்த பதிவுகள் எல்லாத்துலயுமே தம்ப்நெயில்ல பாத்தீங்கன்னா தேவ ரகசியம்னு இருக்கும். அதனால அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் புதுசா எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரல. ஒரு சில காரணங்கள்னால என்னால இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கான பதிவுகளை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க முடியல. இனிமே நம்ம சேனல்ல தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் அபிஜித் நட்சத்திரத்துக்கான பதிவுகள் வரும்.
இந்த அபிஜித்துங்கிற பேர்ல இருக்கக்கூடிய ஜித் அப்படிங்கிற வார்த்தைக்கு வெற்றின்னு அர்த்தம். இந்த அபிஜித் நட்சத்திரம் இன்னைக்கு நமக்கு ஒரு சிறப்போட தான் வருது. உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவுல இருக்கிறது தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த உத்திராட நட்சத்திரம் பாத்தீங்கன்னா விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இந்த திருவோண நட்சத்திரம் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த புதன்கிழமையில திருவோண நட்சத்திரம் வர்றது நமக்கு கூடுதல் சிறப்பு. இப்படிப்பட்ட நாள்ல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் இன்னமுமே நமக்கு விசேஷமானதா இருக்கு. சரி, இன்னைக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் எந்த நேரத்துல வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஏப்ரல் மாசம் 3ஆம் தேதி புதன்கிழமை நைட்டு 9:37 ஆரம்பமாகி நைட்டு 10:01 வரைக்கும் ஆக மொத்தம் 24 நிமிடங்கள் நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கு. இந்த 24 நிமிடங்கள்ல நாம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நமக்கு நடக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா நேர்மறையான எண்ணங்களை மட்டும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. இப்ப இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்துல நாம செய்ய வேண்டிய பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பேனாவோ, ஸ்கெட்ச் பேனாவோ, மார்க்கரோ, கிளிட்டர் பேனாவோ நமக்கு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்ணிக்கோங்க. கிரீன் கலர் இல்லைனா மட்டும் ரெட் கலர், அப்படி இல்லைன்னா ப்ளூ கலரை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ கையில எழுத போற ஒரு ஏஞ்சல் நம்பரை பத்தியும் ஸ்விட்ச் வேர்டை பத்தியும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா இந்த மாதிரியான ஏஞ்சல் நம்பரும் ஸ்விட்ச் வேர்டும் நிறைய பேருக்கு இன்ஸ்டன்டா ரிசல்ட்டை கொடுத்துட்டு இருக்கு. அதுலயும் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த நேரங்கள்ல நாம பயன்படுத்தும் போது நமக்கு உடனடியா பலன்கள் கிடைக்கும். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து நீங்க உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் விநாயகர் கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்ல ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் உங்க மனசுக்குள்ள நீங்க நிலைநிறுத்திக்கோங்க. முதல்ல உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் இந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கோங்க. இப்போ நான் சொல்ல போற நம்பர், அதாவது நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மாஸ்டர் ஏஞ்சல் நம்பரை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர் பாத்தீங்கன்னா பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இன்னைக்கு நமக்கு பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த புதன்கிழமையா இருக்கிறனால இந்த நாள்ல இந்த நம்பரை யூஸ் பண்றது நமக்கு அபரிமிதமான பலன்களை அள்ளி கொடுக்கும். நாம நினைச்ச காரியத்தை உடனடியா நிறைவேற்றி கொடுக்கும். அந்த நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1176. இதுதான் அந்த நம்பர். இத நீங்க 1176 இப்படி தனித்தனியா தான் உச்சரிக்கணும். ஏஞ்சல் நம்பர்ஸ பொதுவா ஒன்னா சேர்த்து 1176ன்னு நம்ம சொல்லக்கூடாது. இப்படி உங்க வேண்டுதலை மனசுல நிலைநிறுத்திக்கிட்டு உங்க கையில இடது கையில மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல இந்த 1176ங்கிற ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதிக்கோங்க. அடுத்ததா இந்த நம்பரை உங்க கண்ணால பாத்துக்கிட்டு உங்க மனசுக்குள்ள உங்க வேண்டுதலை நிலைநிறுத்திக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க. இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்றதுக்கு நமக்கு எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் தேவை கிடையாது. குறைஞ்சது 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கூட இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லலாம். உங்களால முடியும்னா இப்ப நான் சொன்ன 24 நிமிடங்கள் வரைக்குமே கூட இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இந்த நம்பரை எழுதிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னா வேலையை பார்த்துக்கிட்டே கூட உங்க மனசுக்குள்ள இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. முடிஞ்சவங்க தவறாம ஒரே இடத்துல இந்த 24 நிமிடங்களும் உட்கார்ந்துகிட்டு இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்றதுக்கு பாருங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்கறேன். நானும் சொல்லி காமிக்கிறேன். டிவைன் மேஜிக் பிகின் நவ். டிவைன் மேஜிக் பிகின் நவ். இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்டு. இந்த ஸ்விட்ச் வேர்டும் நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டுன்னே சொல்லலாம். இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நாம நினைச்ச காரியம் நிறைவேறதுக்கு பயன்படுத்த வேண்டிய பவர்ஃபுல்லான மாஸ்டர் ஏஞ்சல் நம்பரை பத்தியும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டை பத்தியும் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பயன்படுத்தும் போது நிச்சயமா எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.